அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல துபாயில ரொம்ப வைரலா இருக்க இஃபா சிக்கன் தான் நம்ம ரெடி பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு டைம் இந்த சிக்கனை செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை, சிக்கன் எந்த ரெசிபியுமே மறந்துடுவீங்க. இதுக்கே அடிக்ட் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம 750 கிராம் அளவு சிக்கன் எடுத்திருக்கோம். சிக்கன் எல்லாமே நம்ம தாய்து தான் எடுத்திருக்கோம். எல்லாமே லெக் பீஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கோம். ஏன்னா நெஞ்சு கறியில் செய்யும் போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக அந்த மாதிரி வராது. அதனால வெறும் இந்த லெக்கும் ஃபுல்லாகவே தொடைது தான் நான் எடுத்திருக்கேன். இதில் செய்யும் போது நல்லா ஜூஸியாக வரும். அப்படி இல்லை உங்ககிட்ட நெஞ்சு கறி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு கூட செய்யலாம். அதில் செய்யும் போது என்னென்னா நம்ம ஓவர் நைட் இல்லைன்னா ஒரு 4-5 மணி நேரம் அந்த மாதிரி நம்ம எவ்வளோ நேரம் மேரினேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக நல்லா டெண்டராக வரும் உங்களுக்கு சிக்கன். இது எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம நல்லா உள்ள வரைக்கும் நல்லா டீப் கட்டில் காய்ச்சிக்கலாம். சிக்கன்லேயும் இந்த மாதிரி நல்லா கட்டில் காய்ச்சிக்கலாம். ஒரு சைட்லேயும் 2 3 உங்ககிட்ட டைம் இருந்துச்சுன்னா சிக்கனை வாஷ் பண்ணி அதில் கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிகர் ஊற்றி நல்லா ஒரு 1 hour முன்னாடி சோக் பண்ணி வச்சிங்கன்னா இன்னுமே சிக்கன் நல்லாவே ஜூஸியாக வரும் நம்மளுக்கு. அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம செய்கிற மசாலாலேயே நல்லா கொஞ்ச நேரம் பின்னையும் மேரினேட் பண்ணி வச்சோம்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தயிரை நல்லா ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். கெட்டியான தயிர் இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் நம்ம பெப்பர் பவுடர் எடுத்திருக்கோம், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் நம்ம நார்மல் தனி மிளகாய் தூள். இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கரெக்டாக. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ரொப்பி நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இது நல்லா ஒன்னோட ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நவுத்திட்டு இதில் நம்ம சிக்கன் பீசஸ்லாம் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா ஒரு கட்லேயும் படுற மாதிரி நம்ம நல்லா உள்ள வரைக்கும் மசாலாவை நல்லா தேய்ச்சி விட்டு மேரினேஷன் வைக்கணும். எல்லா இடத்துலையும் மசாலா நல்லா உள்ள வரைக்கும் போச்சுன்னா உள்ள வரைக்கும் நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக நல்லா ஜூஸியாக கிடைக்கும். எல்லா சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சிக்கன் பீஸாக எடுத்து நல்லா இந்த மாதிரி உள்ள வரைக்கும் கைவிட்டு தேய்ச்சி எல்லா இதுலேயும் நம்ம நல்லா மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 2 to 3 hours வரைக்கும் நல்லா மேரினேஷனுக்கு விட்டுடலாம். உங்ககிட்ட டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட் கூட வச்சுக்கலாம். இல்லைனா டைம் இல்லைன்னா ஒரு 1 hourல கூட செய்யலாம். எந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மசாலா நல்லா உள்ள ஃபுல்லாக இழுத்து நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். நம்மளுக்கு சிக்கன் நம்மளது மேரினேட் ஆகுற வரைக்கும் நம்ம சிக்கனில் போடுறதுக்கான சாஸ் இல்லைன்னா டிப் எது வேணாலும் சொல்லலாம். 2 பாயில் எக்கோட வெறும் வெள்ளை இது மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். எல்லோ கலர் பார்ட் போடக்கூடாது. இது கூட உங்கள்கிட்ட பெருசாக இருந்ததுன்னா 2 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. எங்கிட்ட சின்னதாக இருக்கிறதால நான் ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மயோனைஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வீட்டில் நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிருக்க பால் எடுத்துக்கலாம். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கு. இது கூடவே அமுல்து ப்ரோசஸ் சீஸ் எடுத்திருக்கேன் நான். உங்ககிட்ட எந்த சீஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா சீஸ் ஸ்லைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் இதில் சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன்
உப்பு 1/4 டீஸ்பூன், சுகர் ரெண்டுத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா பிளெண்ட். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சமாக பால் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட சாஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் இதோட டெக்ஸ்சர். கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். சிக்கன் என்னாச்சுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. 2 hours நம்ம மேரினேட் பண்ண வச்சோம். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு. இதில் நம்ம கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டர் சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளோட பட்டர் தீயாமல் இருக்கும். டைரெக்டாக நம்ம பட்டர் சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா பட்டர் சீக்கிரமாக தீஞ்சிரும். இப்போ இந்த பட்டர் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ நம்மளோட பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஒன்று ஒன்றா அசெம்பிள் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனையும் நம்ம ஒன்றா இதில் சேர்த்துட்டோம். இப்போ ஒரு சைடு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வைக்கலாம். ஏன்னா சிக்கன்ல இருக்க தண்ணி நல்லாவே நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிருக்க மசாலாவையும் மீதி இருக்க எல்லா மசாலாவையும் நம்ம ஃபுல்லாக சிக்கன் மேலே எடுத்து தடவி விட்டுடலாம். மசாலா எதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். சிக்கன் ஃப்ரை செஞ்சால் கூட நம்ம கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரிலாம் ஃப்ரை செய்யணும். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலேயே இந்த 3/4 கிலோ சிக்கனும் சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வந்துடும். அதிகமாக ஆயில் கூட இதில் அப்சர்வ் ஆகாது. நிறைய ஆயில் நம்மளுக்கு தேவையும் படாது. கம்மியான ஆயில் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கனை நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ இதை 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நம்ம ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா நம்மளது 3 நிமிஷம் ஒரு பக்கம் வெந்துடுச்சு. தண்ணி எல்லாம் நல்லா சிக்கன்லேருந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளேம் இப்போ நம்ம லோ பண்ணிவிட்டு சிக்கனை நம்ம பெரட்டி போட்டுக்கலாம். பெரட்டி போட்டுட்டு உங்களுக்கு சிக்கனில் இந்த அளவுக்கு மாய்ஸ்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிக்கனை ஹைலியே வச்சு கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லை, தண்ணி இல்லை, உங்களுக்கு தீர மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டுமே நீங்கள் ஃப்ளேமை லோ பண்ணிக்கலாம். சரியா? நல்லா ஜூஸியாக வெந்து வருது நம்மளுக்கு சிக்கனு. எல்லாத்தையுமே நம்ம நல்லா திருப்பி போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு தண்ணி இருக்குன்னா நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக வைங்க, இல்லைன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த சைடு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிக்கன் நல்லா டெண்டரா குக் ஆகுற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இன்னொரு சைடும் ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்ல குக் ஆயிடுச்சு. ஃபுல்லா அந்த கிரேவி எல்லாம் நல்லா இழுத்துச்சு. சைட்ல கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் இருக்கு. லைட்டா நம்ம மசாலா மாதிரி வச்சிருக்கோம், கொஞ்சம் கெட்டியா தெரியுதா? நம்ம சப்பாத்தி பராட்டா எதுலயாவது வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம். நம்ம ஸ்டார்டருக்கு செய்யற மாதிரி இருந்தோம்னா ஃபுல்லா ட்ரை பண்ணிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் அந்த மாய்ஸ்டர் இருக்கும் போது நம்ம அதுல தொட்டு சாப்பிடும் போது நல்லா ஜூஸியா இருக்கும். இப்போ அந்த சிக்கன் நல்லா நம்மளது வெந்துடுச்சு. இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டிப்பை இதுல சேர்த்துக்கலாம். இந்த டிப்பை இது மேல ஃபுல்லா இந்த மாதிரி ஊத்திக்கலாம். ஊற்றிட்டு எல்லா இடமும் இது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு 2 minutes அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம ஊற்றிருக்க டிப்பு எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஈவனாக ஆயிடுச்சு. இப்போ இது மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான்,
செம்ம ஜூஸியாக நம்மளோட இஃபா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.